ஹலோ டியர்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ எங்களை மாதிரியே இந்த வருஷம் நிறைய பேர் தலைப்பொங்கல் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இனிய தலைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களோட தலைப்பொங்கல் கூட எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஊரில் இருந்திருந்தோம் அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நாங்கள் 2 பேரும் துபாயில் இருக்கிறதுனால அந்த ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது எங்களோட தலைப்பொங்கலும் கூட. ஸோ எல்லாரும் சேர்ந்து இருந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்தே எங்களோட வீட்டில் பொங்கல் வச்சிட்டோம். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டாரு, ஃபர்ஸ்ட் நோம்பி அப்படிங்கிறதுனால. ஸோ 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் கரும்பு அதெல்லாம் கிடைக்கல. இங்கே பொங்கல் பாத்திரம் கூட நான் தேடி தேடி பார்த்து கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த வெசல்லே வச்சுட்டேன். கரும்பெல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நாள் நாங்கள் மூவிக்கு போகும்போது ஒருத்தர் கரும்பு வாங்கிட்டு போனார். நெக்ஸ்ட் டே மார்னிங் என் ஹஸ்பண்ட் போய் எல்லா கடையிலும் தேடி பார்த்தார். பட் கரும்பு கிடைக்கல. மேக்ஸிமம் இருந்த பொருள் வச்சு நாங்கள் பொங்கல் வச்சுட்டோம். பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் மேக்ஸிமம் இங்கேருந்து கொண்டு போயிட்டேன். அரிசி மட்டும் நாங்கள் துபாயில் வாங்கிட்டோம், பச்சரிசி. அம்மா நல்ல நேரம் பார்த்து வெய் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்தியா டைம் ஃபாலோ பண்ணுறதா துபாய் டைம் ஃபாலோ பண்ணுறதான்னு தெரியல. ஸோ எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்ல நாள் தானே அப்படின்னு எப்போ வச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் புர்ஜுமானில் என் ஹஸ்பண்ட் மூவி டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. இதே காஸ்டியூமோட அங்கே போயிட்டோம். யாருமே எங்களை எந்த ஜட்ஜும் பண்ணல. பார்த்ததும் எங்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் பொங்கல் விஷ் பண்ணாங்க. ஸோ நல்லா ஜாலியாக போச்சு அன்றைக்கி.